வணக்கம். கூகுளோட ஜெமினி ஏஐ பத்தி இப்போ நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. ஆமா. கூகுளோட அதிகாரப்பூர்வ தகவல்கள், அப்புறம் சில முக்கிய டெக் வெப்சைட்ஸ்ல வந்த அலசல்கள், இது எல்லாம் வச்சு இதுல என்ன முக்கியம், என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. கண்டிப்பா. குறிப்பா சொல்லணும்னா ஜெமினி 2.5 ஃபிளாஷ் அப்புறம் ப்ரோ மாடல்ஸ் பத்தின செய்திகள் வந்திருக்கு. ஆமா. அதுலயும் ப்ரோல இருக்கிற அந்த டீப் திங்க் மோடு, அது சில பேர் சொல்ற மாதிரி ஒரு சோதனை முயற்சி தான், ஆனா ரொம்ப முக்கியமானது. ஓ, டீப் திங்கா? ஆமா. இது சும்மா வேகமா பதில் சொல்றதில்ல. சிக்கலான கணக்கு, கோடிங் மாதிரி விஷயங்கள்ல, அதாவது பல படிநிலைகள் தேவைப்படுற சிந்தனையில ஏஐயோட திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற முயற்சி இது. சரி சரி. அப்போ இந்த டீப் திங்க் சாதாரண வேகத்தை விட எப்படி வித்தியாசமானது? சில கட்டுரைகள் சொல்ற மாதிரி ஏஐனால முன்னாடி தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இது அணுகுமா? ம் நீங்க சொல்றது சரிதான். ஃபிளாஷ் மாடல் வேகமான தினசரி வேலைகளுக்கு. ஆனா ப்ரோல இருக்கிற டீப் திங்க் ஒரு மனுஷன் எப்படி ஒரு சிக்கலை பல கோணத்துல யோசிச்சு பல ஸ்டெப்ஸ் எடுத்து தீர்வு காண்பானோ அந்த மாதிரி முயற்சி பண்ணும். ஓ, அப்படியா? ஆதாரங்கள் சொல்றத பார்த்தா இது வெறும் தகவலை மட்டும் கொடுக்காம அந்த சிக்கலை பகுப்பாய்வு செய்யற திறனை நோக்கி போகுது. அதோட 24 மொழிகள்ல ரொம்ப இயல்பா பேசுற திறமை, அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மாரினர் மூலமா பிரவுசர்லயே சில வேலைகளை செய்யறது, இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு சாட்பாட்ங்கிறத தாண்டி ஒரு செயல் ஏஜென்ட்டா மாற முயற்சிக்குது. ஆமா, இந்த செயல் ஏஜென்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். குறிப்பா ஆண்ட்ராய்ட்ல கூகுள் அசிஸ்டன்ட்க்கு பதிலா ஜெமினி ஜூலை 7th இருந்து வருதுங்கிறது. ஆமா. இது சும்மா ஒரு அப்டேட் மாதிரி தெரியல, நம்ம போனோட அடிப்படை இயக்கத்தையே மாத்துற மாதிரி இருக்குல்ல. கரெக்ட். ஃபோன் கால், மெசேஜ் மாதிரி முக்கிய ஆப்ஸை கண்ட்ரோல் பண்ற அனுமதி ஜெமினி கிடைக்கும் போது தனியுரிமை பத்தின கவலைகள் வருமே, சில பேர் அதை பத்தி பேசுறாங்களே. நிச்சயமா. இது ஒரு பெரிய விவாதம் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ்லயே இமெயில் சுருக்கம் கிடைக்குது, போட்டோஸ்ல ஆஸ்க் போட்டோஸ் மூலமா வேகமா தேட முடியுதுன்னு வசதிகள் கூடிட்டே போகுது. ஆமா, வசதி இருக்கு. ஆனா மறுபக்கம் எந்த அளவுக்கு நம்ம டேட்டாவையும் ஆப் அனுமதிகளையும் ஒரு ஏஐக்கு கொடுக்கறோங்கிற கேள்வி இருக்கு. கூகுள் இந்த நம்பிக்கையை எப்படி சம்பாதிக்க போறாங்கிறது தான் பெரிய சவால்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த நோட்புக் எல்லாம் ஜெம்ஸ் மாதிரி கல்வி விஷயங்கள் கூட இந்த ஒருங்கிணைப்புல ஒரு பகுதி தான். ஓகே, அப்போ ஜெமினியோட உண்மையான பலம்ங்கிறது அதோட தனித்தனி ஃபீச்சர்ஸ்ல இல்லாம இந்த ஒருங்கிணைப்புல தான் இருக்குன்னு சொல்லலாமா? ஆமா. டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, கோடுன்னு எல்லாத்தையும் ஒரே மாடல்ல ஹேண்டில் பண்ற அந்த மல்டி மாடல் திறன், அப்புறம் ஆண்ட்ராய்டு, சர்ச், ஜிமெயில், போட்டோஸ், ஒர்க் ஸ்பேஸ்னு எல்லாத்துலயும் பரவி இருக்கிறது. இதுதான் கூகுளோட பிளான் போல. மிகச்சரியா சொன்னீங்க. அதோட கம்பெனிகளுக்காக வெர்டெக்ஸ் ஏஐல அவங்க டேட்டாவை பாதுகாப்பா பயன்படுத்த வசதி, பிசினஸ் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிற திறன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, அடுத்து வரப்போற ஏஜென்ட் மோட் பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்க சும்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னு சொன்னா அதுவே ஜில்லோ மாதிரி சைட்ல போய் தேடி உங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். அட, இது வெறும் உதவி இல்ல, வேலையே அதுவா செய்யறது. இது கொஞ்சம் மலைப்பா இருக்கு. அப்போ அடுத்த 5 வருஷத்துல இந்த ஜெமினி நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம்? சரி. புக் பண்றது, ஷாப்பிங் பண்றது மாதிரி வேலைகளை செய்யற ஏஐ ஏஜென்ட்ஸ் ரொம்ப சாதாரணமாகலாம். லைவ் கேமரா, வாய்ஸ் மூலமா இன்னும் ஆழமான சூழ்நிலைக்கேத்த மாதிரி உரையாடல்கள் சாத்தியமாகும். ஓகே. ஆனா அதே சமயம் இந்த திறன்கள் அதிகமாக பிரைவசி, டேட்டா கண்ட்ரோல் பத்தின சட்ட ரீதியான அழுத்தங்களும் கூகுளுக்கு அதிகமாகும்னு நிறைய பேர் கணிக்கிறாங்க. சரிதான். இந்தியாவுக்கு இதனால என்ன தாக்கம் இருக்கும்? பன்மொழி ஆதரவு இருக்குங்கிறது ஒரு பெரிய பிளஸ் தானே. நிச்சயமா. இந்தியாவுல கோடிக்கணக்கான மொபைல் யூசர்ஸ்க்கு இது நேரடியா கிடைக்கும். பன்மொழி ஆதரவு இருக்கிறதால நம்ம பிராந்திய மொழிகள்ல கல்வி, சின்ன சின்ன பிசினஸ், இதுக்கெல்லாம் ஏஐயோட பயன்கள் போய் சேரும். ஆமா. டெவலப்பர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் இவங்கெல்லாம் வெர்டெக்ஸ் ஏஐ, ஏஐ ஸ்டுடியோ மாதிரி டூல்ஸை வச்சு இந்திய சூழலுக்கு ஏத்த மாதிரி புது ஆப்ஸ், சர்வீசஸ் உருவாக்க இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆக மொத்தத்துல நம்ம பார்க்கறது ஒரு ஏஐ மாடல் அப்டேட் மட்டும் இல்ல, கூகுளோட முழு ஈகோ சிஸ்டமையும் மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய முயற்சி இது. கரெக்ட். அட்வான்ஸ்ட் ரீசனிங், மல்டிமோடல் திறன்கள், ஆழமான ஒருங்கிணைப்பு, தானா இயங்குற ஏஜென்ட் திறன்கள், இதெல்லாம் வச்சு ஜெமினி நம்மளோட முக்கியமான டிஜிட்டல் உதவியாளரா மாறலாம். ஆமா. இது நாம தகவலோட பேசுற விதம், வேலை செய்யற முறை, ஏன் சில வேலைகளை ஒப்படைக்கிற முறையே அடுத்த சில வருஷங்கள்ல மாத்தி அமைக்கலாம். கண்டிப்பா. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம்,
இந்த ஏஐ ஏஜென்ட்கள் நமக்காக முடிவெடுத்து தானாவே செயல்பட ஆரம்பிக்கும்போது பர்சனல் அசிஸ்டன்ஸ், அதாவது தனிப்பட்ட உதவிங்கிற வார்த்தையோட அர்த்தமே மாறிடுமோ? ஆமா. நம்மளோட சொந்த முடிவெடுக்கிற திறன்ல எந்த அளவுக்கு நாம ஏஐக்கு இடம் கொடுப்போம், அதோட நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்கும், இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.